இந்த கருப்பன் தரும் அவசர செய்தியை மட்டும் நீ காரணம் கொண்டும் தள்ளிவிடாதே. உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் இங்கு சொல்வதற்காக, உள்ளதை உள்ளபடி படிக்கச் செய்வதற்காக வந்திருக்கும் போது, இறுதியில் சர்வ நிச்சயமாக நீயே கேட்டுவிட்டு ஆச்சரியந்தான் படப்போகிறாய். உனக்காக யாருமில்லை என்று தானே நினைத்து கொண்டிருந்தாய். உனக்காக ஒருவரின் முடிவுக்காக நீ காத்திருக்கும் என் பிள்ளையே, நீ விரும்பியவரின் முடிவை நல்ல முடிவாக தருவதற்கும், உனக்கு ஏற்ற நிலையை உருவாக்கி தருவதற்கும் இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது, நீ தேடி வருகின்ற அதிர்ஷ்டத்தை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. நடப்பது எதுவாக இருந்தால் சரி, இந்த கருப்பன் தரும் முடிவினை நீ வெற்றி வாக்கி போராடுவதற்குத்தான் இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கின்றாய் என்று தெரியும். அதற்கு பிறகும் இதற்காக தங்கமே நீ சற்றும் யோசிக்கின்றாய். உன் மனதின் அறிகுறிகளை நினைத்து கொண்டு தானே நான் கடந்து போனதை நினைத்து கொண்டு இருக்காதே என்று சொல்கின்றேன். கடந்து வருகின்ற பாதையில் திரும்ப பயணிக்க யாருமே ஆசைப்படாத போது நீ ஏன் உன் கடந்த கால நினைவுகளை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டு இருக்கின்றாய். உன் நினைவுகளை தாண்டி நீ உனக்கான நல்லதை செய்வதற்காக வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு எதை எப்படி செய்ய வேண்டும் என்று உனக்கு அடுத்தடுத்து முன்னேற்றத்தின் பாதை அழைத்து சென்று கொண்டு இருக்கும் போது உன் கவலைகளை எல்லாம் விட்டொழித்து விட்டு நீ எதை நோக்கி உன்னோடு பயணிக்கின்றாயோ அதில் மட்டும் கவனமாக செலுத்து. இன்று இருப்பதுதான் நிதர்சனமான உண்மை. இல்லாத ஒன்றிற்காக ஏக்கம் கொள்வதை விட உனக்காக யார் இப்பொழுது உன்னை சுற்றி இருந்து கொண்டு இருக்கின்றார் என்ற உண்மையை மட்டும் அறிந்து கொள். எத்தனை தடவைத்தான் என் பிள்ளையை நான் உனக்கு நல்லதொரு வாய்ப்பினை தருவதற்கு வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் இதற்காக யாருமில்லை என்று யோசிக்கின்றாய். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு நல்லதை செய்வதற்கும் நம்பிக்கையான தருணத்தை தருவதற்கும் இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கையை பற்றி கவலைகள் எல்லாம் உனக்கு வேண்டாம். உன் பாரத்தின் மொத்தத்தையும் தூக்கித்தான் நான் சுமக்க தயாராக இருக்கும் போது எதற்காக தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற கண்ணீரை நினைத்து அழுது கொண்டே இருக்கின்றாய்? அந்த அழுகைக்கும் கண்ணீருக்கும் காரணமானவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். உன் அன்பை அலட்சியப்படுத்தியவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். உன் அன்பை அலட்சியப்படுத்தி விட்டு சென்று விட்டவர்கள் இப்படியே தான் இருப்பார்களோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவர்களே மன்னிப்பு கேட்கும் தருணத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து உன் மன நிம்மதியினை கெடுத்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதிற்குள் இருக்கின்ற வழியை நான் உணராமல் எப்படி உன்னை தேடி வருவேன் என்று நினைக்கின்றாய்? உன் வழியை உணர்ந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்று நீ விரும்பும் வெற்றி செய்தியோடு உன்னை தேடி வர செய்ய வந்திருக்கின்றேன். எத்தனை விஷயத்தில் நான் உனக்காக நல்லதை செய்வதற்காக வந்திருக்கின்றேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் வாழ்க்கையை பற்றி, உனக்கான விஷயத்தில் நடக்கும் நல்லதை பற்றி எல்லாம் நான் அறியாமல் இருப்பேனா? உன் சோகத்தை பற்றி எல்லாம் நீ நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். என் தங்கமே, உன் மனதில் என்ன நினைத்து கொண்டு இருந்தாயோ, எனக்காக எது வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அதை தருவதற்கு என்னப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது நான் எதற்காக மனம் கலங்கவும் கவலைப்படவும் வேண்டும் என்று நினைத்துக்கொள். உனக்குள் இருக்கின்ற வழியை உணராமல் நீ அங்கு ஏதேதோ நினைத்து கொண்டு இருப்பதை விட இந்த அப்பனை மட்டுமே நினைத்து கொண்டு இரு. சதா நேரமும் இந்த அப்பனை நாமத்தை மட்டுமே நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். ஆனால் ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே. என் சோகம் மட்டும் உச்சத்திற்கு சென்று கொண்டு இருக்கின்றதே. என் வழியை உணராமல் எனும் இந்த ஐயன் இருந்து கொண்டு இருக்கின்றானோ என்று எண்ணிவிட வேண்டாம். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் உன் அப்பனானவன் நான் போராடி கொண்டு இருக்கின்றேன். எவ்வளவு வழிகளைத்தான் நீ தாங்கிக் கொண்டு இருப்பாய்? எவ்வளவு விஷயத்தை தான் நீ தாங்கிக் கொண்டு இருப்பாய்? அத்தனையும் வெற்றி பெறும் தருணத்திற்கும் அழைத்து செல்வதற்கு இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது உன் வழிகளை நீ ஏதோ ஒரு சில
உன் வழிகளை பொறுத்து கொள்ள வேண்டியதுதான் இருந்து கொண்டு இருக்கின்றது என்றுதானே நீ நினைக்கின்றாய். உன் வழியை தாங்கிக் கொள் என்ற அளவுக்கு தைரியமும் பொறுமையும் யாரிடமும் இல்லையே என்று நினைக்காதே. உனக்கான பொறுமையை நான் தந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக நீ எதையோ நினைக்கின்றாய்? என் தங்கமே, உனக்கான வெற்றி வாகை சூடப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகு நீ எதையுமே நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். நடப்பதையெல்லாம் பார்த்து நீ பயமோ அச்சமோ படாதே. உன்னை சுற்றி நான் எல்லா வகையிலும் இங்கு பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது நீ இதை பற்றி மனதில் வருத்தமடைகிறாய். போராட்டத்தை தாண்டி பெருமகிழ்ச்சி கொள்வதில்தான் உன் வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கின்றது என்றால் உன் வாழ்க்கையின் சூழலை நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேனா? என் தங்கமே, நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, மனம் தளர்ந்து கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கையில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் தான் உன் மதிப்பை உயர்த்தி கொண்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், உனக்கான வெற்றியின் சூழலை அறிவிப்பதற்கு வந்திருக்கும் போது உன்னையே நீ தரம் தாழ்த்தி கொள்ளாதே என்று. இனிமேலாவது உன் வாழ்க்கை மாறிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அதை மாற்றுவதற்குத்தானே இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக தங்கமே மனதின் வழிகளோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய்? நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து கொண்டு இருக்காதே. நடைபெறும் விஷயத்தை நினைத்து கொண்டு உன் தனிமையை பற்றி நீ யோசித்து கொண்டு இருக்காதே. அந்த தனிமையை மாற்றியமைத்து உன் வாழ்க்கையின் நிலையை மாற்றுவதற்கு இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது சிரித்து கொண்டே கடந்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்ற ஆசையை நினைத்து கொண்டு தானே இருக்கின்றாய். அப்படி இருக்கும் போது உன் வாழ்க்கையில் நினைத்து நீ எதையும் வருந்தக்கூடிய அளவுக்கு நான் வைக்கப் போவதே இல்லை. சிறகுகள் நனைந்தால் அதை பறக்க முடியாதுதான். அதற்காக மழை வேண்டாம் என்று எந்த ஒரு பறவையும் சொன்னதே கிடையாது. என் பிள்ளையே, உனக்கான நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் யாரும் இல்லை என்றுதானே நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இதோ உன் சொல்லையும் சிந்தனையும் செயல்படுத்துவதற்காக இந்த கருப்பனே உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ உன் மனதில் ஏதேதோ சிந்தனைகளை நினைத்து அலையடித்து கொண்டு இருக்காதே. உன் மனம் ஒன்று மட்டும்தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அதை தெளிவாக இருக்கும் வகையில் நீ ஒருவராலும் இங்கு வீழ்த்தப்படுவதே கிடையாது. நம்பிக்கையோடு உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமாக இருந்தாலும் பயணிக்கத்தான் வேண்டியதிருக்கின்றது. யாருமே இல்லை என்று வருந்துவதை விட என் கருப்பன் எனக்காக என் கரத்தை பற்றி கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக நான் வாழ்க்கையில் வெற்றி பெறத்தான் போகிறேன் என்று நீ நினைத்துக்கொள். தேவைப்படும் இடத்தில் தேவைப்படும் தருணத்தில் உனக்கான முடிவினை நல்லதொரு முடிவாக தருவதற்கு இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ வாழ கற்றுக்கொள். வாழ்க்கையை தாண்டி இங்கு எதுவுமே அழகானதாக இருக்காது. நீ எடுத்துக்கொள்கின்ற முடிவினை நான் நல்லதொரு முடிவாக தருவதற்கு வந்திருக்கும் போது உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பன் வந்திருக்கும் போது நீ நினைக்கின்ற வாழ்க்கை தான் உன்னை தேடி வரப்போகிறது. பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இறங்கவும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதானே வாழ்க்கை. ஏற்றத்தை மட்டும்தான் நம்பிக்கொண்டு இருக்கின்றேன், நான் இப்படியே தான் ஏறிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்வது நியாயமில்லை. எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்நீச்சல் போட்டு போராட கற்றுக்கொள்ள வேண்டும். உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும்போது எதற்காக தங்கமே உன்னை மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டு இருக்கின்றாய்? என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் எனக்கான நிலைமையை உயர்த்துவதற்கு என்னப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது அவனே என்னை காக்கும் தெய்வமாக இருந்து கொண்டு இருக்கும்போது நான் இதற்காகவும் வருந்துவதே இல்லை என்று நினைத்துக்கொள். ஒரு நீண்ட கால வாழ்க்கை சிறந்ததாக இருந்து கொண்டு இருக்கும்போது அந்த வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றுவதற்கு வந்திருக்கும் போது உனக்கான நல்லதை செய்வதற்கு நானே இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது வேண்டாம் என்று சொல்லிவிடாது. நினைத்ததே நான் உனக்கு நல்லதாக நடத்தி தர வந்திருக்கும் போது என் தங்கமே உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன். உன் எண்ணத்தையும் தேடலையும் தெளிவாகவும் தூய்மையாகவும் வைத்துக்கொள். நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்க்கின்ற தருணம் உன்னை தேடி வந்து இருக்கும் போது நடப்பது யாவும் நல்லதாகத்தான் நடக்கும். ஏதோ
எது உனக்கானதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அது உனக்கானதாக மாற்றுவதற்கு இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த தருணம் உன்னை தேடி வரப்போகும் நிலையை எட்டிக்கொள்ளும் போது எதை நோக்கி வந்து கொண்டு இருந்தாயோ அது உனதான மாற்றமாகத்தான் இருக்கும். எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் நீ நினைக்கின்ற வாழ்க்கை, நீ நினைக்கின்ற மாதிரியை நடத்தி தருவதற்கு இந்த அப்பன் வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன் வாழ்க்கையை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கை நல்லதாகத்தான் மாறப்போகிறது. வெற்றி வாகை சூடப்போகும் என் பிள்ளையே, நீ நினைத்த காரியத்தை நான் நடத்தி தரத்தான் போகிறேன். 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.